இவ்வளவு காலமா எப்படியாப்பட்ட அரசியலுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு சொன்னா, நம்மள பிரிச்சு வைக்கிற, மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தாத, பல்வேறு இன மத மொழி ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துற, பிரிவினைகளை ஏற்படுத்துற அரசியலுக்குள்ளதான் நாம இவ்வளவு காலமும் இருந்தோம். முஸ்லிம்கள் முஸ்லிம் தோழர்களை ஓட்டு போட்டு தெரிவு செய்யறாங்க. அதே மாதிரி தமிழர்கள் தமிழ் தோழர்களை தெரிவு செய்கின்றனர். சிங்களவர்கள் சிங்கள தோழர்களை தெரிவு செய்கின்றனர். இப்படி இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மக்களை பிரிச்சு அந்த பிரிவினை ஊடான அரசியல் தான் இவ்வளவு காலமாக இடம்பெற்றதை நாம காணலாம். ஆனால் இலங்கை மக்கள் அனைவரும் இலங்கையினுடைய பிரஜைகள் என்ற ரீதியில் இதுக்கு முன்னுக்கு நடந்த ஜனாதிபதி தேர்தல், அதுக்கப்புறமா வந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து திசை காட்டியை தெரிவு செய்யும். பரம்பரையாக வந்த அரசியல் நிலை மாறி, மக்களை பிளவுபடுத்தும் அரசியல் நிலை மாறி, இன்னைக்கு திசை காட்டி அப்படின்ற ஒற்றை சின்னத்துல இலங்கை பிரஜைகள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கும். இனியும் இவ்வாறான இந்த பிரிவினைவாத அரசியல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த பிரிவினை யாரு ஏற்படுத்துறான்னு சொன்னா, தோற்றவர்களும் மக்களை பிரித்து வைத்து அரசியல் செய்பவர்களும் மக்களிடையே இந்த பிளவை ஏற்படுத்துகின்றார்கள். எனவே ஏற்கனவே இடம்பெற்ற தேர்தல்களை போல இந்த தேர்தலையும் ஒற்றுமையாக இருந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்துவதற்காக இலங்கையில மக்களாட்சியை கண்டிப்பாக பலப்படுத்துவார்கள்.